என்ன நண்பா? மயிர நண்பா, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? ஜனநாயகன் ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம பகவத் கேசரியெல்லாம் சொன்னவனுக்கெல்லாம் செருப்படி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது சில ஷாட் மட்டும் ஒரு 2-3 ஷாட் ட்ரைலர் வரும்போது பகவத் கேசரி ஞாபகப்படுத்திட்டு போகுது. பட் ஆனால் அதை ஒன்லைன் மட்டும் எடுத்து வச்சுட்டு வேறு ஒன்று H1 வந்து குக் பண்ணி வச்சுருக்காரு. அந்த குக்கிங் என்னென்னு படம் 9ஆம் தேதி இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். அதனால் அந்த பராசக்தியெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறப்ப தெரியும். ட்ரைலர் கட்டில் எப்படி போவாங்க? ட்ரைலர் கிட்ட செம்மையாக இருந்துச்சு. நம்ம கடைசியாக ஒரு 2-3 செகண்ட்ஸில் வந்து ஒரு கிளிப்பிங்கில் வந்து ரோபோட்லாம் வருது. அது பகவத் கேசரிலாம் அது நல்லா இல்லை. நம்ம H1 வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காரு. நம்ம தளபதி பேசுகிற டைலாக் எல்லாமே இந்த படத்தில் அரசியல் சார்ந்து நிறையா இருக்குது. அப்புறமேட்டு அரசியலுக்கு எதுக்கடா வரீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ட்ரெய்லரில் கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன? அதான் ஐ ஆம் வெயிட்டிங் வந்து அவரோட ட்ரெண்டிங் டைலாக்கு. இதில் ஒரு ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லுவார்ல, அது இப்படி ஒரு தளபதி தான் பார்க்கணுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அட்லி அதை சூப்பராக பண்ணியிருப்பார். பட் அதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம H1 பண்ணி வச்சுருக்காரு. நமக்கு தீரன் மாதிரி ஒரு ராவான சப்ஜெக்டாக இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ஜெயில் சீன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அது பகவத் கேசரியும் காமிச்சு ஏதாவது ஒன்று கம்பேரிசன் பண்ணி தான் படம் வெளியே வந்தவாட்டி தெரியும். மமிதா பைஜு அவங்க வந்து இதில் க்யூட்டாகிறாங்க. நான் டியூட்டில் அவங்கள வெறுத்தே விட்டேன். அந்தளவுக்கு அவங்க கேரக்டர் அந்த மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி போயிடுச்சு. இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பொண்ணு கேரக்டர், விஜயோட பொண்ணு கேரக்டராக வராங்க. கதை ஓரளவுக்கு எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ட்ரைலரில் வந்து அந்தளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆனால் படத்துக்காக வெயிட்டிங்கு, புக்கிங்லாம் டிக்கெட் கிடைக்குமா தெரில. வேறு விஷுவல் ட்ரீட்லாம் எப்படி இருந்துச்சு? விஷுவல் ட்ரீட் வந்து அவர் யார் பண்ணியிருக்கான்னு தெரில, மனோஜ் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம அனிருத் வந்து ஒவ்வொரு சீனுக்குமே வந்து எலிவேஷன் சீன்ஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தியை தூக்கிட்டு அவர் அந்த ரத்தத்தில் நக்குவார். அந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஹாரர் படத்தில் பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் ராவான ஃபைட் சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லன்லாம் KGF வர மாதிரி காட்டுறாங்க. வில்லன் அந்த படியா, அவர் பேர் நெஞ்சில் பாபி அவர் வில்லன். நம்ம அனிமல்லே அவர் வேறு மாதிரி பார்த்துட்டோம். பட் ஆனால் இதில் ரொம்ப இன்னும் வேறு மாதிரி பார்ப்போன்னு நினைப்போம். அவர் மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கார். அந்த போஸ்டரில் பார்த்தா கூட அது மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இருக்கார். அதனால் ஒரு மாதிரி ராவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ராவாக இருந்துச்சுன்னா நல்லது. ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். ஏன்னா விஜய் படம் கமர்ஷியலாக இருந்தால் தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் இதில் சூப்பராகவே பண்ணி கம்பேரிசன் எப்படி நடிக்கிறீங்க? ஜனநாயகன் பராசக்தி இடையில வந்துச்சுன்னா பராசக்தி அடி வாங்கி தான் போகும் இந்த தடவை, அது மட்டும் தெரியும் எனக்கு. பட் ஆனால் எனக்கு சுதா கொங்கரம் பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். பட் ஆனால் தளபதிக்கு கிட்ட கூட வர முடியாது. அது அடுத்த தடவை படத்தோடு ட்ரை பண்ணுங்கள். அது ட்ரெய்லர் எப்படி? ட்ரைலர் சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த கட்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த KGF பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. மமிதா பைஜு நல்லா க்யூட்டாக காட்டியிருக்காங்க அவரோட பொண்ணா. அதேமாதிரி விஜய் சார் வந்து நிறையா ஏஜில் காட்டுறாங்க. அது ஃபஸ்ட்டு இப்போ அந்த குழந்தையாகும் போது ஒரு ஏஜில் காட்டுறாங்க. அவங்க பொண்ணு சின்ன குழந்தையாகும் போது ஒரு ஃபேஸ் காட்டுறாங்க, சூப்பராகிறாரு. அப்புறம் ஏஜிடானு ஒரு ஃபேஸ் மாதிரி காட்டுறாங்க. அரசியல் டைலாக் நிறையா வருது, அதுவும் நல்லா ரசிக்கும்படியாக இருக்குது. அதேமாரி அந்த ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு, அது மாசாக இருக்குது. அதான் நம்ம அட்லியோட டைரக்ஷனில் எப்படி பார்ப்போமோ அது மாதிரி கமர்ஷியலாக ஃபுல்லாக ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரைலரே கூஸ்பமாக இருக்குது. அனிருத் மியூசிக் பார்த்தீங்கன்னா செம்மையாக, பேக்ரவுண்ட்லேயே அந்த சின்ன பேக்ரவுண்டு நம்ம பூஜா காட்டும் போதும் சரி, அதே மாதிரி வில்லனை காட்டும் போது பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அவர் அந்த கத்தி எடுத்துகிட்டு அவர் நக்கிட்டு வருவார். அந்த சீன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் அரசியல்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நிறையா சீனில் அது மாதிரியா இருக்கும். நான் வந்துட்டேன், அப்புறம் என்ன கொள்ளை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசியல் அடிக்கிற மாதிரி சீனு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா கூஸ்பமாக இருக்குது. தேட்டர் தெரிய போகுது இந்த பொங்கல். பராசக்தியா ஜனநாயகன் தான். ட்ரைலர் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஈக்குவல் சொல்லிட்டு இருக்கலாம். ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் ஜனநாயகன் பயங்கர மாசாக கொடுத்துருக்காங்க. விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். தேட்டரில் 3 மணி நேரம் பயங்கரமாக இருக்கும். விஜய் ஃபேன்ஸ் நல்லா கொண்டாடலாம். இந்த பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். போன வருஷம் படம் வராதுக்கு இந்த வருஷம் அது சேர்த்து ட்ரீட்டாக இருக்க போகுது. இந்த பொங்கல் தளபதி பொங்கல் 2026 தளபதி இயர் தான். தேங்க்யூ. அவ்வளோதானே. ஜனநாயகன் ட்ரைலர் இன்னத்துக்கு ஒரு ஹேட்ஸ், தளபதிக்கு ஒரு ஹேட்ஸ், உள்ள நடிச்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹேட்ஸ். என்ன ஃப்ரேம் வச்சுருக்க, ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான் இருக்குது விஜய்க்கு. அது அந்த மெச்சூனும் சரி, அந்த
பர்ஃபார்மன்ஸும் சரி அவசரமாக இருந்தது. எப்படி ஒரு கத்தியில் ஒரு விஜயை பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறோம் ஜனநாயகத்தில். வெயிட்டிங். அதில் பிடிச்ச உனக்கு டைலாக்ஸ் நிறைய டைலாக் வருது, அரசியல் டைலாக்ஸ். அதுதான் வெயிட்டிங். அப்போ வந்து காத்திருங்க அப்படின்ட்டாரு. இப்போ நான் வந்துட்டேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு இன்டேரக்டாக அடிச்சிட்டாரு. வெயிட்டிங். மமிதா பைஜு வில்லன்லாம் காட்டுறாங்க. மமிதா பைஜு வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் பிரேமலுவிலே நல்லா இருந்தாங்க. டியூட்டில் கொஞ்சம் அப்படியே அவங்க மார்க்கெட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. தளபதி கூட நடிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் அவங்க எங்கே போகிறாங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பொண்ணாக வர நடிச்சிருக்காங்க. இன்னும் குட் ஃபார்ம்ஸ் மூமெண்ட் தான். வில்லன் பாபி அனிமல்லையே பார்த்துருப்போம் அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு. இப்போ விஜய் தளபதி விஜயும் இருக்கார், பாபியும் இருக்கார். இதில் நம்ம பிரகாஷ் ராஜ் வேறு இருக்கார். இன்னும் பார்த்தா இருக்கு சொல்ல வேணும். அரசியல் டைலாக் என்ன சொல்லுங்க? ஐ எம் கம்மிங். இல்லை, அரசியல் டைலாக் நிறைய இருக்கு. அரசியல் டைலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னு பார்த்தா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வாத்தியார் ஞாபகப்படுத்துவார். அந்த மூமெண்ட் நல்லா இருந்தது. அனிருத் மியூசிக் அவருக்கு வந்து ரஜினிக்கு எப்படி போடுவாரோ அதே மாதிரி தளபதிக்கும் போட்டிருக்காரு. அவ்வளோ எஃபர்ட். லாஸ்ட்டு படங்கிறது அதுதான் ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் வாங்க முடியல. ஏன்னா நீங்களாம் பொங்கலும் இல்லை, தீபாவளியும் இல்லை. இந்த பொங்கல் பராசக்தியார் கூட வருது. பராசக்தி எதுக்கு உள்ளே வருதுன்னு தெரில. மேபி இப்போ வரட்டும். ஜனநாயகத்துக்கு டிக்கெட் இல்லாதவங்க போய் பராசக்தியை பார்த்துட்டு அவங்க குமரில் கொஞ்சம் வெளியே சொன்னால் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் எப்பயுமே ஜனநாயக பொங்கல் தான். தீய சக்தி ஒழிய